Victory begins at Vidyalakshmi. Hello my dear students, how are you all? So I am Mrs. Latha from Botany Department in Vidyalakshmi School. So today we are going to see the very important session, that is we are going to discuss about the government question papers. Okay, botany government question paper, especially bio-botany government question papers நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? 2020 ல இருந்து 2025 வரைக்கான என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்தது அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஆக்சுவலா நம்ம வந்து எக்ஸாமினேஷனுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல் த புக் பேக் கொஸ்டின்ஸை வந்து நம்ம தரோ பண்ணி வச்சிருப்போம். ஸோ அது மட்டும் கிடையாது, ஸோ அது இல்லாமல் இன்டீரியர் கொஸ்டின்ஸும் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து கம்பல்சரி வந்து படிச்சே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் அதில் பாயிண்ட் வைஸ் கொஸ்டின் அப்படின்னு வரும். அந்த பாயிண்ட் வைஸ் கொஸ்டின் எல்லாம் நம்ம படிக்கணும். ஸோ வேறெவர் த டு யூ நோ இஸ் தேர், அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு ஒரு கம்பல்சரி கொஸ்டின்ல கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நம்ம படிப்போம். ஓகேவா? பட் இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இப்போ நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்கும், ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணாமல் வச்சிருந்திருப்பீங்க இல்லைங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியதுல என்ன இருக்கு அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரும் இருக்கு, நமக்கு கொஸ்டின் வித் ஆன்சர் சால்வ்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 2020 இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, ஸோ 2020 உள்ள கொஸ்டின் பேப்பரில் ஸோ பயோபாட்டனி மார்ச் 2020 அப்படிங்கிறது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எம்சிக்யூ பார்ப்போம். உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ ஹவு மெனி எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வில் கோயிங் டு அட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இஃப் எ ஹோமோசைகஸ் ரெட் ஃபிளவர் பிளான்ட் இஸ் கிராஸ்டு வித் எ ஹோமோசைகஸ் ஒயிட் ஃபிளவர் பிளான்ட், தென் த ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். ஸோ ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் என்ன வந்திருக்கும் அப்படின்னா, ஸோ வில் பி ஹாஃப் ரெட் ஃபிளவர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ ஹாஃப் ரெட் ஃபிளவர். ஸோ இது வந்து கரெக்ட் ஆன்சரா அப்படின்னா, இதுதான் வந்து என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஏன் இது வந்து நம்ம கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அப்போ இதுக்கு முன்னால நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இல்லையா? செகண்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒரு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இப்போ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் எதுல பண்ணாங்க அப்படின்னா, மிராபிலிஸ் ஜலப்பா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்ல வந்து அது பண்ணாங்க. ஸோ தட் இஸ் ய மிராபிலிஸ் ஜலப்பா. மிராபிலிஸ் ஜலப்பா அப்படிங்கிற ஒரு பிளான்ட் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஒயிட் ஃப்ளார்ஸும், அதாவது த பிளான்ட் ஆஃப் ஒயிட் ஃப்ளார்ஸ் கிராஸ்டு வித் வந்து ரெட் ஃப்ளாரோட உங்களுக்கு கிராஸ் பண்ணும். ஸோ அதனுடைய உங்களுக்கு அலீல்ஸ் வந்து ஞாபகம் இருக்கா? ஸோ R1, ஓகே, R1 இஸ் கிராஸ்டு வித் R2 அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்போ இல்லை ஹாஃப் ஆஃப் த, அதாவது கேமிட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஸோ R1 நம்ம எடுத்துக்கிறோம், இங்கே வந்து R2 இல்லைங்களா? ஸோ இது வந்து பேரண்ட், பேரண்ட்டுக்கான அலீல். இதனுடைய கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சாகணும். So this is வந்து red flower, this is வந்து என்னது white flower. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே F1 ஜெனரேஷனில் வந்து நமக்கு R1 R2 அப்படின்னு கிடைக்கும். F1 ஜெனரேஷன்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ R1 R2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஸோ R1ல இருந்து பாதி கேரக்டரும் R2ல இருந்து பாதி கேரக்டர்ஸும் ரெண்டு கம்பைன் பண்ணி நமக்கு கிடைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அப்படி கிடையாது. திஸ் இஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி ஒன்லி ஒன் பேரண்ட் இஸ் வந்து பார்ட்டிசிபேட்டட், தட் இஸ் நாட் ஃபுல்லி பார்ட்டிசிபேட்டட், ஒன்லி 50% மட்டும் தான் பார்ட்டிசிபேட்டட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் ரெட் கலர்ல ஒரு ஹாஃப் வந்து கேரக்டர் நமக்கு வருது இல்லையா? 50% கேரக்டர் மட்டும் நமக்கு வரும்போது ஸோ அது ரெட் கலரா வராம நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பிங்க் கலர் நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ பிங்க் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் அங்கே இல்லை. அதுக்கு பதில் நமக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னா, ஹாஃப் ரெட் ஃபிளவர் அப்படின்னு நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின்ல பாருங்க, நேம் த பிளான்ட் which is a pest resistant saline tolerant. This is very 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 important question. ஓகேவா? ஸோ கொஸ்டின் எந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க? This is from 9th chapter. Plant breeding ல இருந்து நமக்கு இந்த கொஸ்டின் வந்திருக்கு. So Atomita 2 is the correct answer. அதாவது pest resistant saline tolerant rice எது அப்படின்னா Atomita 2. So Atomita 2 அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு rice variety. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, some of the major species cultivated in agroforestry for commercial uses. This is a very important 2 mark question. ஓகேங்களா? அப்ப அதுல என்னெல்லாம் இருக்குன்னா, மலைவேம்பு, கடம்பு and teak also there இல்லையா? தீக்கும் அங்க இருக்கும். அப்ப இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, first cell of the male gametophyte in angiosperm. Okay, first cell of the male gametophyte in angiosperm. This is the first chapter and this is the answer வந்து என்னது அப்படினா microspore இல்லையா? So the microspore is well developed into
pollen grains. Okay. Next question, ozone layer of the troposphere is called. This is also very important question. So troposphere அப்படிங்கிறது troposphere அப்படிங்கிறது ஒரு bad ozone because இது நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய green house gases எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா absorb பண்ணிக்கணும் தனக்குள்ள. Stratosphere அப்படிங்கிறது ஒரு good ozone. So இது எந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா chapter 8ல இருந்து இது வந்து கேட்டிருக்காங்க இல்லீங்களா? So chapter 8. Okay, so virus-free plants are developed from so meristem culture or shoot tip கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மெரிஸ்டம் கல்ச்சர் இந்த கொஸ்டின் எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னா சாப்டர் 5ல இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுல வந்து இந்த வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம் வந்து மெரிஸ்டம் டிப் கல்ச்சர் இல்லைனா ஸோ தட் இஸ் த மெரிஸ்டம் கல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். ஒரு பிளான்ட்டுடைய ஒரு ஷூட் எஸ்பெஷலி வந்து அந்த யங் ஷூட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டிப் ரீஜியனை வந்து இருக்கக்கூடிய செல்ஸை நம்ம கல்ச்சர் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த ஒரு டிசீஸும் இல்லாம வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ், அதாவது எந்த டிசீஸுமே அதுல இருக்காது, டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டியா கூட அது இருக்கும் இல்லீங்களா. சோ அதான் மெரிஸ்டம் கல்ச்சர் which is frequently used as a reporter expression அப்படிங்கிறது GFP அப்படிங்கிறது ஆன்சர். this is the 4th chapter. ஓகேவா, this is 4th chapter பயோடெக்னாலஜி ன்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ match the following அப்படின்னு பாக்கும்போது சோ first question வந்து ஸ்டீனோபாதிக் அப்படிங்கிறது so that's a depth of water habitat அப்படின்னு சொல்றோம். சோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டீனோஷியஸ் அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா habitat selection. ஓகேவா, ஸ்டீனோஹலைன் அப்படிங்கிறது salinity and stenofagic அப்படிங்கிறது this is a food. ஓகேவா, அப்போ இந்த ஸ்டீனோ அப்படிங்கிற டேர்ம்ல இருந்து நமக்கு வந்து நிறைய क्वेश्चंस வந்து வரும் இல்லீங்களா. அப்போ அதனுடைய இந்த லாஸ்ட் டேர்மை வச்சு அதனுடைய மீனிங்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பாத்திக் அப்படின்னு சொல்லும்போது டெப்த் ஆஃப் த வாட்டர் அண்ட் ஹேபிடேட். ஓகேவா, அதே மாதிரி ஸ்டீனோஷியஸ் அப்படின்னா ஹேபிட்டை வந்து குறிக்குது, ஹெலைன் அப்படிங்கிறது வந்து சாலினிட்டி அண்ட் ஸ்டீனோஃபேஜிக் அப்படிங்கிறது ஃபுட்டை வந்து இது பண்ணுது. ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படிங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டீனோ D is the correct answer இல்லீங்களா. so D is the stenobathic வந்து எங்க வருது அப்படினா depth of the water, the second one. okay, so this is the correct answer. அப்போ இந்த 1 மார்க்ல கண்டிப்பா வந்து அடுத்து வர क्वेश्चन பேப்பர்ல அட்லீஸ்ட் 1 or 2 क्वेश्चंस வந்து டெஃபினட்டா வர நமக்கு வாய்ப்பு இருக்கு. and next one பாத்தீங்க அப்படினா 2 மார்க் क्वेश्चंस. so 2 மார்க் क्वेश्चन அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படினா so define hybrid 2 மார்க் क्वेश्चन நம்ம எவ்வளவு எழுத போறோம். so actually 4 क्वेश्चंस நம்ம எழுதுவோம் இல்லீங்களா. so define hybrid actually அது ஒரு புக் பேக் क्वेश्चनே கிடையாது. ஹைபிரிட் அப்படினா நமக்கு தெரியும், ஹைபிரிட் அப்படினா என்னன்னு பாத்தீங்க அப்படினா சோ ஹைபிரிடுக்கும் ஹைபிரிடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பாக்கும்போது ஃபியூஷன்ஸ் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட், அதாவது புரோட்டோபிளாஸ்ட் வந்து ஃபியூஸ் ஆகுது வித்அவுட் நியூக்ளியஸ். this is called by define, this is called by ஹைபிரிட் அப்படினு சொல்றோம். அதாவது ஃபியூஷன்ஸ் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் வித் நியூக்ளியஸ் அப்படினு வந்திருந்ததுனா that is a hybrid. ஓகேவா, இதுவும் நமக்கு வந்து சாப்டர் 5ல இருந்து கேட்டிருக்காங்க இல்லீங்களா. சோ ரைட் எனி 4 uses of seed ball. seed ball ஓட uses அப்படி நீங்க பாக்கும்போது so seed ball னா முத என்ன அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். so actually வந்து ஜாப்பனீஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட் ஜாப்பனீஸ் டெக்னிக் ஆஃப் என்காசிங் த சீட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து நம்ம நிறைய சீட்ஸ் எடுத்துட்டு அந்த சீட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அதை கவுட்டங் அண்ட் வந்து கிளே சாயில் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிட்டு ஸோ எங்க மேனுவலா போய் நம்ம பிளான்டிங் பண்ண முடியாதோ ஸோ அதை மாதிரி ஹில்லி ரீஜியன் வேலி ரீஜியன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்ம அதை த்ரோ பண்ணோம் அப்படின்னா ஸோ டெஃபினட்டா அங்கே வந்து வெஜிடேஷன் வரும். அதை நம்ம எப்போ த்ரோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்சூன் பீரியடுக்கு முன்னால, ரெய்னி சீசனுக்கு முன்னால நம்ம வந்து ஸோ அங்கே அதை த்ரோ பண்ணும்போது டெஃபினட்டா நமக்கு வந்து அங்கே பிளான்டேஷன்ஸ், அங்கே ஒரு வெஜிடேஷன்ஸ் வரும் கண்டிப்பா இல்லைங்களா. ஸோ அதுக்கான ஒரு டெக்னிக் தான் வந்து இந்த சீட் பால் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் வந்து சாப்டர் வந்து எதுல இருந்து வருது அப்படின்னா 6th சாப்டர்ல இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் புக் பேக் கொஸ்டின் கிடையாது. ஸோ திஸ் இஸ் a very important question. So what are the objectives of clean development mechanism? That is a CDM அப்படின்னு சொல்றோம். CDM அப்படிங்கிறதுல ரெண்டு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். So the point number 1 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா so this is a வந்து project based mechanism with 2 objectives, அதாவது prevent dangerous climate. ஓகேவா, அதாவது climate change நம்ம வந்து prevent பண்ணணும். climate change இப்போ என்ன ஆகுது, நம்ம எதிர்பார்க்காத டயத்துல வந்து பயங்கரமான என்ன இருக்கு, அதாவது ஹை டெம்பரேச்சர் இருக்கு இல்லைங்களா. ஸோ நம்ம அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும்போது ரெய்னி சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரியான கிளைமேட்டிக் சேஞ்ச் வராம நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து we have to reduce the greenhouse gases அப்படிங்கிறத வந்து அந்த எமிஷன்ஸ், அதாவது CO2, CFC, ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு
ஆக்சைடு, மீத்தேன் இதெல்லாம் வந்து வராமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமாக வராமல் அதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இதுதான் வந்து கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசத்தோட மெயின் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து திஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின், ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து பயோ ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணி இல்லைன்னா கிரீன் மேனுரை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிளான்டிங் பண்ணோம், இல்லை நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு கல்டிவேஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் ஏ ஆல்டர்னேட்டிவ் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். த பிளான்ட்ஸ் ஆர் கிராப்ஸ் ஆர் கல்டிவேட்டட் இன் அ நேச்சுரல் வேஸ் பை யூசிங் த பயாலஜிக்கல் இன்புட்ஸ். அந்த பயாலஜிக்கல் இன்புட்ஸ் வந்து நம்ம எர்த்வார்ம் மூலியமா வந்து என்ன பண்ணலாம், ஸோ மேனுர் வந்து உருவாக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த பாயிண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் பொட்டானிக்கல். இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் எங்கே இருக்குன்னா சாப்டர் 10ல வந்து இருக்கு இல்லையா. CDM வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா சாப்டர் 8ல வந்து இந்த क्वेश्चन கேக்குறாங்க. and write the botanical name and family of நிலவேம்பு, write any one of its uses அப்படி நீங்க வரும்போது சோ இது வந்து சாப்டர் 10ல இருந்து வருது. so this is a very important question. அதாவது queen of spicy, அதே மாதிரி king of bitters, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन. so இந்த king of bitters அப்படிங்கிறது வந்து நிலவேம்பு இல்லையா. இதோட பைனாமியல் நேம் என்னவோ அதை நம்ம எழுதியே ஆகணும். ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டா. ஃபேமிலி நேம் பாத்தீங்க அப்படின்னா அக்காந்தேசியே. ஸோ இதை வந்து நம்ம கம்பல்சரி எழுதணும். இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் அந்த காம்போனன்ட்ஸே நம்ம எழுதணும். ஸோ தட் இஸ் வந்து ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டா இஸ் நோன் அஸ் எ கிங் ஆஃப் பிட்டர்ஸ் அண்ட் திஸ் இஸ் வந்து என்னது ட்ரெடிஷனலி யூஸ் இன் த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ஸோ ஆக்டிவ் பிரின்சிபல் என்ன இருக்கு அப்படின்னா ஆண்ட்ரோகிராஃபோலைட்ஸ் இருக்கு அண்ட் அதனுடைய யூசஸ் அதை வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் வந்து கில் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா. ஸோ அது மாதிரி நிலவேம்பு குடிநீர் அப்படின்னு இதுக்கு இன்னொரு நேம் வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் நீங்க எழுதணும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரொம்ப 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 ஈஸியான ஒரு கொஸ்டின் இல்லையா. Name the two enzymes involved in genetic engineering. ரெண்டு என்சைம் தான். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், இன்னொன்னு வந்து அதை எப்படி சொல்லலாம் எண்டோநியூக்ளியஸ் என்சைம் சொல்லலாம், இல்ல மாலிகுலர் சிசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் another என்சைம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா DNA லைகேஸ் என்சைம். அவ்வளவுதான். நீங்க DNA லைகேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம் எழுதினாலே கண்டிப்பா வந்து you will get 2 marks. ஓகேவா. So question asked from 4th chapter இல்லையா. Okay, that is a biotechnology. Okay, next we move on. Next question. So that is a 3 mark question. 3 marks அப்படின்னு நம்ம பார்த்த உடனேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம வந்து ஒரு பாஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா 3 மார்க்ஸ்ல எது கம்பல்சரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஸோ அப்போ கம்பல்சரி கொஸ்டின் வந்து 19th கொஸ்டின் இருக்கு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது 15th கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலி திஸ் இஸ் ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதை நம்ம எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ தட் இஸ் இந்த சாப்டர் 2ல வந்து நமக்கு இருக்கு இல்லைங்களா. சரி, இப்போ இதுல வந்து இந்த கொஸ்டினை வந்து டைரக்டா எக்ஸ்பிளைன் த குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நான் கொடுக்கல இல்லையா. ஸோ எக்ஸ்பிளைன் த குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு இந்த கொஸ்டினை வந்து அவங்க டைரக்டா நமக்கு கொடுக்கல. பட் கொஸ்டினை எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் 4 o'clock plant. So what is the binomial name of 4 o'clock plant? That is a Mirabilis jalapa அப்படிங்கிறது a pale green leaved plant is crossed with a dark green leaved plant and explain the types of inheritance. Okay, so what will come அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. இது என்ன டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா this is your chloroplast inheritance. இது எதுல நடக்குது அப்படின்னா 4 o'clock plant. That is in the Mirabilis jalapa. Actually அங்க நம்ம எழுதணும் it is the what types of inheritance அப்படினு கேக்கும்போது இங்க chloroplast inheritance அப்படினு நம்ம எழுதிருக்கணும். எழுதினதுக்கு அப்புறம் தான் நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறோம் இல்லீங்களா. சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चन. இந்த கான்செப்ட் பாத்தீங்க அப்படினா ரொம்ப 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 ஈஸியான ஒரு கான்செப்ட். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல பேல் கிரீன் லீவ்டு பிளான்ட்ட வந்து மேல் அப்படினு கன்சிடர் பண்ணிருக்கோம் இல்லீங்களா. சோ அதே மாதிரி டார்க் கிரீன் லீவ்டு பிளான்ட்ட ஃபீமேல் அப்படினு நம்ம சொல்றோம். ஓகேமா. இது ரெண்டு கிராஸ் ஆகும்போது F1 ஜெனரேஷன்ல யாருடைய கேரக்டர் வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல ஃபீமேலோட கேரக்டர்ஸ் தான் நமக்கு வருது. ஓகே, பட் மேலோட கேரக்டர் என்ன அப்படின்னா தட் இஸ் இந்த கேரக்டர் பேல் கிரீன் இன் கலர் வரல அப்படின்னு சொல்லிட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை அப்படியே வைஸ் வர்ஸா சேஞ்ச் பண்றோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா டார்க் கிரீன் லீவ்டு பிளான்ட்டை வந்து மேலாகவும் பேல் கிரீன் லீவ்டு பிளான்ட்டை வந்து ஃபீமேலாகவும் கன்சிடர் பண்றோம். இந்த செகண்ட் ஜெனரேஷன்ல F1 நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஃபீமேலோட கேரக்டர்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. ஓகேவா. அப்போ குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது எது வழியா நடக்குது அப்படின்னு நீங்க பார்க்கும்
பார்க்கும்போது ஸோ இங்கே பாருங்க this inheritance not through the nuclear gene ஓகேவா நியூக்ளியர் ஜீன் வழியா நடந்துச்சு அப்படின்னா அது மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் டியூ டு த குளோரோபிளாஸ்ட் ஜீன் ஃபவுண்ட் இன் த ஓவம் ஆஃப் த ஃபீமேல் பேரண்ட் இல்லையா ஸோ ஃபீமேல் பேரண்ட் உடைய அந்த ஓவம்குள்ள இருக்கு இதை யாரு கான்ட்ரிபியூட் பண்றா அப்படின்னா சைட்டோபிளாசம் ஓகேவா ஸோ டூரிங் த ஃபர்டிலைசேஷன் ஸோ தே ஹாவ் டு கிவ் த கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபீமேல் இல்லையா இதே மேல் கேரக்டர்ஸ் வரணும் அப்படின்னா அது நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ் மூலியமா நடக்கும் நியூக்ளியஸ் வழியா நடக்கும் ஸோ அதனால அந்த நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே ஸோ திஸ் இஸ் a very important question ஸோ இங்க வந்து இதை 3 மார்க்ல கேட்டிருக்காங்க பட் ஆக்சுவலி திஸ் இஸ் a 5 மார்க் கொஸ்டின் ஓகேவா பட் நீங்க வந்து இதுல எதையுமே ரெடியூஸ் பண்ணக்கூடாது 5 மார்க்குக்கு நீங்க என்ன கண்டென்ட் கொடுப்பீங்களோ அதே கண்டென்ட் தான் இங்கேயும் நீங்க கொடுக்கணும் ஓகே நெக்ஸ்ட் வந்து explain is BBR 322 PBR 322 அப்படிங்கிற கொஸ்டின் இது வந்து சாப்டர் 4ல இருந்து வந்திருக்கு இந்த கொஸ்டின் 4th சாப்டர் தட் இஸ் a biotechnology அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல இருந்து தான் வருது ஓகேவா ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் வந்து கோல்டன் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த PBR 322ல நம்ம வந்து அந்த டயக்ராமை போட்டு அதற்குரிய நோட்ஸை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னாலே ஸோ இதில் நோட்ஸே ரொம்ப 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 லெஸ்ஸாக தான் இருக்கும் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நமக்கு போதுமானது ஓகேவா ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் டேர்ம்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரீகன்ஸ்ட்ரக்டட் பிளாஸ்மிட் அப்புறம் வந்து இதை தான் வந்து அதிகமாக நம்ம குளோனிங் வெக்டாருக்கு யூஸ் பண்ணுறோம் இதில் எவ்வளோ பேஸ் பேர் இருக்குது அப்படின்னா 4361 பேஸ் பேர் இருக்கு in BBR ல பாத்தீங்க PBR அப்படிங்கறத பாத்தீங்கன்னா P வந்து denoted the plasmid and B and R வந்து respectively name of the scientist that is a Bolivar and Rodriguez அப்படின்னு நம்ம சொல்றோம் இது வந்து நம்பர் 322 number of that plasmid in the laboratory அப்படிங்கிறது சோ இது போக நீங்க இந்த டயகிராமை வந்து கண்டிப்பா நீங்க வந்து டிரா பண்ணி எல்லா பார்ட்ஸையும் நீங்க வந்து லேபிள் பண்ணணும் இதுல வந்து இம்பார்ட்டன்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா so that is a amphicycline அப்படின்னு இருக்கு tetracycline amphicycline and tetracycline அப்படிங்கிற ஜீன் வந்து இதுக்குள்ள இருக்கு that is வந்து resistant to the germs and வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இல்லாம இன்னும் நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு and last one வந்து rope code அப்படிங்கிறது this is a very important part they have to give the protein so that protein is involved in the replication of the plasmid ஓகேங்களா சரி இந்த क्वेश्चंस வந்து நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம் so compulsory இந்த क्वेश्चन நம்ம சூப்பரா எழுதுவோம் இல்லீங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க 17th question so what is a greenhouse effect and draw the retained contributions of the greenhouse gases அப்படின்னு கேட்காங்க greenhouse effect அப்படினாலே என்ன அப்படினா சோ நமக்கு தெரியும் greenhouse gasesனால வரக்கூடிய எஃபெக்ட் நமக்குடைய climate வந்து சேஞ்ச் ஆகுது சோ global warming வருது அதுதான் greenhouse effect அப்படினு சொல்றோம் இல்லீங்களா சோ greenhouse effect is a process by which radiant heat from the sun is captured by the gases எந்தெந்த gasesலாம் அந்த radiant வந்து capture பண்ணுது அப்படினு பாத்தீங்க அப்படினா சோ CO2 methane nitrous oxide ஓகேங்களா CFC இதெல்லாம் வந்து அதை capture பண்ணுது சோ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த பை சார்ட் ரொம்ப 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 முக்கியம் சோ இத பேஸ் பண்ணி டெஃபினட்டா 1 மார்க் क्वेश्चन வரும் ஓகேங்களா CO2 அப்படிங்கிறது வந்து 60% கொடுத்திருக்காங்க மீத்தேன் வந்து 20% and CFC பாத்தீங்கன்னா 14% and other gasesல வந்து நைட்ரஸ் ஆக்சைடு வருது இல்லீங்களா அந்த other gases 6% அப்படிங்கிறது வந்து என்ன இருக்கு அப்படினா நைட்ரஸ் ஆக்சைடு வருது ஓகேங்களா அப்போ இந்த क्वेश्चन படிக்கும்போது இதையும் சேர்த்து நீங்க படிச்சிட்டீங்க அப்படினா சோ டெஃபினட்டா நீங்க வந்து 1 மார்க் क्वेश्चन இருந்து வந்துச்சுனா ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ண முடியும் okay next move on that another question so 18th question இதுவும் வந்து PBR 322 மாதிரியே given account on cryopreservation so this is the chapter வந்து 5th இப்போ இது எதுல இருந்து வந்திருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 8th chapter ல இருந்து கேட்டிருக்காங்க okay இந்த 5th chapterல plant tissue culture இருக்குங்களா இதுல cryopreservation germplasm conservation அப்படிங்கிற क्वेश्चंஸ்லாம் இருக்கு so அது மட்டும் இல்ல application of plant tissue culture சில point wise questionலாம் அதுல இருக்கு கண்டிப்பா வந்து point wise questionல இருந்து question வரும் அது cryopreservation வந்து ஒரு repeated questions தான் ஓகேங்களா சோ cryopreservation also known as a cryoconservation அப்படினு நம்ம சொல்றோம் சோ அதுல என்னென்ன பார்ட் எல்லாம் நமக்கு இன்வால்வ் பண்ணலாம் அப்படினா புரோட்டோபிளாஸ்ட் செல்ஸ் டிஷ்யூஸ் ஆர்கனல்ஸ் ஆர்கன் எக்ஸ்ட்ராசெல்லுலார் மேட்ரிக்ஸ் என்சைம்ஸ் இது எல்லா பார்ட்டையுமே நம்ம வந்து cryopreservationல நம்ம வந்து preserve பண்ணி வைக்க முடியும் சோ எப்படி preserve பண்ணி வைக்கிறோம் அப்படினா வெரி லோ டெம்பரேச்சர்ல -196 டிகிரி செல்சியஸ்ல லிக்விட் நைட்ரஜனை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லீங்களா சோ அத பத்தி எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்க எழுதணும் எந்த பாயிண்ட்ஸையும் ஸ்கிப் பண்ண கூடாது so அதுல very important வந்து ஒரு 1 மார்க் क्वेश्चन இருக்கு so what are the protective agents
ஸோ ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் வந்து அந்த ப்ராடக்டை வந்து அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கும். ஸோ எப்போ நம்ம திரும்ப வந்து கிரையோ ப்ரெசர்வேஷனில் இருந்து வெளியில் எடுத்து அந்த ப்ரெசர்வேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ப்ராடக்டை நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வந்து அதில் ஆட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அதனுடைய ஒரிஜினாலிட்டியை திரும்ப நம்ம எடுக்க முடியும் இல்லைங்களா. ஸோ வாட் ஆர் த ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமெத்தில் சல்ஃபாக்சைடு அண்ட் கிளிசரால் தென் சுக்ரோஸ், இது எல்லாமே வந்து ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்ஸ். ஓகே, ஸோ ஓகே, நீங்கள் யூ மஸ்ட் ரைட் ஆல் த பாயிண்ட்ஸ். எந்த ஒரு கொஸ்டினுக்குமே நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸை விட்டுட்டு எழுதுறோம் இவ்வளோ வேண்டாம், இது 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க, இது 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. யூ ஹாவ் டு ரைட் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் திஸ் இஸ் அ கம்பல்சரி கொஸ்டின். இந்த கொஸ்டின் பேப்பரில் இதுதான் கம்பல்சரி கொஸ்டின். ஸோ வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹேபிடேட் அண்ட் நிச்? ஓகேவா? ஸோ ஹேபிடேட்டுக்கும் நிச்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகேவா? ஸோ இதில் வந்து ஹேபிடேட் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம், இது ஒரு ஃபங்க்ஷனல் ஸ்பேஸ் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேர்ட்ஸ் வந்து தன்னுடைய முட்டையை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கூடு கட்டியிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஃபங்க்ஷனல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து அந்த பேர்ட்ஸ் மட்டும்தான், அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேர்டு மட்டும்தான் அந்த இடத்த வந்து என்ன பண்ணும் அப்படின்னா யூஸ் பண்ணும், வேற யாரும் அதை ஷேர் பண்ண முடியாது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆர்கானிசமும் வந்து அதை ஷேர் பண்ண முடியும். ஸோ இருக்கக்கூடிய 3 பாயிண்ட்ஸையும் நீங்கள் வந்து கம்பல்சரி 3 டிஃபரன்சஸையும் கம்பல்சரி எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திஸ் இஸ் 5 மார்க் கொஸ்டின் இல்லையா. 5 மார்க் நம்ம எத்தனை எழுத போறோம் அப்படின்னா ஒன்லி 2 5 மார்க் கொஸ்டின் நம்ம எழுத போறோம். பட் இந்த மாதிரியான கொஸ்டின் பேப்பர் வந்து அப்படி லட்டு மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாரு, எக்ஸ்பிளைன் த டிஃபரண்ட் மோட் ஆஃப் என்ட்ரி போலன் டியூப் இன்டு த ஓவியல். ஓகேவா? அப்போ அந்த மோட் ஆஃப் என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன்டு த ஓவியல், ஓவியலுக்குள்ள போலன் டியூப் எந்த வழியிலலாம் என்ட்ரி ஆகுது அப்படிங்கிறது இந்த கொஸ்டின். இந்த ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு இருக்கு. ப்ராசஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. அது வந்து ஒரு டீடைல்டு ஒரு கொஷின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த டீடைல்ல வந்து ஒரு பார்ட் தான் இது இல்லையா. ஸோ அப்போ வந்து எப்படி போலன் டியூப் வந்து ஓவிலுக்குள்ள என்டர் ஆகும் அப்படின்னா 3 வேஸ்ல என்டர் ஆகுது. ஃபர்ஸ்ட் வே இஸ் த போரோகாமி அண்ட் செகண்ட் வே இஸ் த சலசோகாமி அண்ட் தேர்ட் ஒன் இஸ் த மீசோகாமி. போரோகாமினா த்ரூ த மைக்ரோபைல், சலசோகாமினா த்ரூ த சலசா அண்ட் மீசோகாமி அப்படின்னா த்ரூ த மிடில் பார்ட், அதாவது இன்டெகுமெண்ட் வழியா உள்ள வருது அப்படிங்கிறோம். இட்ஸ் a very 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 easiest question. அவ்வளவு ஈஸியஸ்ட் கொஸ்டின், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 3ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. வாட் இஸ் ஜீன் மேப்பிங் அண்ட் ரைட் சீட்ஸ் யூசஸ் அப்படிங்கிறது. ஸோ ஆக்சுவலா இதெல்லாம் 3 மார்க் கொஸ்டின்ல தான் நம்ம வந்து ஸ்கூல்ல கேட்டிருப்போம் இல்லைங்களா. பட் இது 5 மார்க் கொஸ்டின்ல இருக்கு. ஜீன் மேப்பிங்னா என்ன அப்படின்னா ஆக்சுவலா இவ்வளோ நோட்ஸ் நீங்க எழுதணும் அவசியம் கிடையாது. ஸோ த டயக்ராமேட்டிக் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் ஜீன்ஸ் அண்ட் ரிலேட்டட் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த adjacent gene is called the genetic mapping. ஓகேவா? இதை வந்து நீங்க நல்ல டயக்ராமேட்டிக்காவே நீங்க படிக்கலாம். இப்போ இதுதான் வந்து குரோமோசோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த குரோமோசோம்ல அங்கங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ தட் இஸ் ஜீன்ஸ் ஆர் லொகேட்டட் இல்லையா. ஸோ இந்த ஜீன்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ், அதாவது adjacent genes அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸை டயக்ராமேட்டிக் ரீப்ரசன்டேஷன்ல படிக்கிறதுக்கு பேர் தான் ஜீன் மேப்பிங். ஸோ இதை யார் நமக்கு கொண்டு வந்தா அப்படின்னா ஆல்ஃபர்ட் ஹெச் ஸ்டட்டிவன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். இவர் வந்து மோர்கனோடைய ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸோ மோர்கன் அவருடைய டீச்சரை ஹானர் பண்ணுறதுக்காக தான் அவர் வந்து அந்த டிஸ்டன்ஸை வந்து எப்படி அதை மெஷர் பண்ணியிருக்காரு அப்படின்னா சென்டி மோர்கன் அப்படின்னு மெஷர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் ஜெனட்டிக் மேப்பிங் அப்படிங்கிறத ஸோ கம்பல்சரி இந்த 4 பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதணும். ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்கள் எழுதாமல் விட்டால் கூட நீங்கள் கண்டிப்பாக மார்க் வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்காது. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஜீன் ஆர்டரை வந்து நமக்கு டிட்டர்மைன் பண்ணுது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைஹைபிரிட் கிராஸ் அண்ட் ட்ரை ஹைபிரிட் கிராஸஸோடைய ரிசல்ட் நம்மளால predict பண்ண முடியும். And the third point பாருங்க, it is useful to understand the genetic complexity of the particular organism. எந்த ஒரு ஆர்கானிசத்துடைய genetic complexity, அதனோட இருக்கக்கூடிய genetical ஒரு அந்த இதை வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். It is useful to determine the location, arrangement and linkage of the genes in a chromosome. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். நீங்க வந்து what is genetic mapping அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இது இந்த டயக்ராமா போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இல்லைன்னா அது கூட எழுதணும் கூட அவசியம் இல்லை. யூசஸ் ஆஃப் ஜீன் மேப்பிங் நீங்க கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் கொஸ்டின், ஹவு டு ப்ரொடெக்ட் த எக்கோசிஸ்டம். திஸ் இஸ் வெரி 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 ஈஸியஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு காமனான ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து என்விரான்மெண்ட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் கொஸ்டின் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்க, இஃப் ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட் ஐ வில் ஹெல்ப் டு ப்ரொடெக்ட் எக்கோசிஸ்டம் பை ஃபாலோவிங் மெத்தட்ஸ் அப்படிங்கிறதுல நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப ஈஸியான பாயிண்ட்ஸ் தான். அதுல இருந்து 5 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதினாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து
வந்து Ramu and Somu are farmers. Ramu cultivated the crops by fertilization method and Somu cultivated the crops for mixed population. So this is a question from 9th chapter இல்லைங்களா? So this is a question from வந்து 7th chapterல இருந்து வருது. இது வந்து 9th chapterல இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அப்படினா அந்த செலக்ஷன் மெத்தட் இருக்கு இல்லையா? செலக்ஷன் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா பியூர் லைன் செலக்ஷன் இருக்கு, க்ளோனல் செலக்ஷன் இருக்கு, மிக்ஸ்டு செலக்ஷன் இருக்கு இல்லையா? சோ அந்த இத பத்தி தான் நமக்கு இந்த क्वेश्चन வந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா சோ Ramu will get new variety. எப்படி ஒரு நியூ வெரைட்டி எடுத்துக்கறாரு அப்படினு பாத்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன் மெத்தட அவர் யூஸ் பண்றாரு, ஃபெர்டிலைசேஷன் மெத்தட அவர் யூஸ் பண்றாரு இல்லையா? சோ அதனுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இங்க கொடுத்திருக்கோம். சோ அட்வான்டேஜஸ் ஆஃப் தி செலக்ஷன் அப்படினு பாக்கும்போது நியூ வெரைட்டிஸ் நமக்கு கிடைக்குது. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹையர் yield இருக்குது, பெட்டர் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. தென் வந்து காஸ்ட்லி process அப்படிங்கிறது வந்து நீங்க டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது இதனுடைய process வந்து ரொம்ப அதிகமா நமக்கு வந்து செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. requires more care management, அதிகமான நமக்கு வந்து கேரிங் கொடுக்கணும். and hybrid seeds cannot be reused effectively. இதுல கிடைச்ச அந்த சீட்ஸை வந்து நீங்க ரொம்ப நாள் வந்து வச்சிருந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சோமு வந்து எதை கல்டிவேட் பண்ணாரு அப்படின்னா மிக்ஸ்டு பாப்புலேஷனை கல்டிவேட் பண்ணாரு. ஸோ அவருக்கு வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்னு பாருங்களேன், நியூ வெரைட்டி வந்து அதிகமாக இருக்கவே இருக்காது அண்ட் லோயர் yield compared to the hybrids, less uniform crop plants. பட் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி அண்ட் லோ காஸ்ட், adaptable to local conditions and more stable over generations. ஓகே, ஸோ இவ்வளோதான். இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் வந்துச்சு அப்படின்னா everybody will get centum. ஓகே, 35 out of 35 ஈஸியாக நம்ம வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ இது 2020ல பார்த்த கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we move on towards that 2021 கொஸ்டின்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை நல்லா நீங்கள் go through பண்ணுங்க. ஸோ you keep on watching this channel to see the next question paper. Okay, so thank you so much. We will see the next question paper.